இவ எதுக்கு இப்போ கால் பண்றா? ஹலோ, எங்க இருக்க? என் வீட்டில். ஓ, வந்துட்டியா? மானம் கெட்டு போய் இன்னும் அங்கதான் இருக்கியோன்னு நினைச்சேன். மானம் கெட்டு போனது நீயும் உன் குடும்பமும் தாண்டி, நான் இல்லை. ஏய், அது ஏன் குடும்ப பிரச்சனை, அத பத்தி நீ பேசாத. சரி, பேசல. அந்த குப்பை கலர்னா எனக்கு தான் அசிங்கம். நீ பண்ணது மட்டும் அசிங்கம் இல்லையா? என் உறவே வேணாம் ஆனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? வெக்கமா இல்ல உனக்கு? இதே கேள்வி நான் உன்னை கேட்கட்டுமா? ஏண்டி, உங்க சங்காத்தமே வேணான்னு தானே உங்க அங்கிள் உங்க அம்மாவையும் அப்பாவையும் துரத்தி அமிச்சாரு. இப்பவும் என் வீடுன்னு சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இத பார், ஏன் குடும்பத்துல சும்மா நிறுத்தடி. திரும்ப திரும்ப ஏன் குடும்பம்னு சொல்லாத. அந்த வார்த்தை சொல்றதுக்கு உண்டான தகுதி திவ்யாவுக்கு மட்டும் தாண்டி இருக்கு. உன் வயசு தான் அவங்களுக்கு. ஆனா அவங்க உன்ன மாதிரி இல்லை. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு அவங்க மனசார நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பக்குவமும் மனசும் உனக்கு ஏண்டி இல்லாம போச்சு? அது சரி, வயசான பெத்தவங்களுக்கே அறிவு இல்லாதப்ப உனக்கு எப்படி இருக்கும்? ஏண்டி, ஏற்கனவே ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணி தானே வெளியே போனீங்க. இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறப்ப ஒழுங்கா இருக்க வேணாமா? திரும்பவும் திமிர் எடுத்து ஆடி அவமானப்பட்டு செக். நீங்களா எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களாடி. உங்களுக்கெல்லாம் புத்தி வரணும்னா அதுக்கு ஒரே வழி தாண்டி இருக்கு. நீ, உன் அப்பா, உன் அம்மா எல்லாரும் திவ்யா கிட்ட வந்து பாடம் படிங்க. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு அட்லீஸ்ட் அவங்கள பார்த்தாவது நீங்களாம்.